ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ME25C02 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக நிறைய படிங்க. கேட் மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. MCQ மாடலில் தான் கேட்பாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் 20 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து புதுசாக இந்த டைம் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனால எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ MCQ மாடலில் இருக்கும். ஸோ இப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் லேம்ஸ் தீரம், அதாவது லேமிஸ் தீரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தீரம் பேஸ்டு கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கோப்லானார் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க. ஈக்குபேரியம் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ளைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரெட் கலர் கொடுத்துருக்க டாப்பிக் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கிறத நான் கீழே மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேக்னிட்யூட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த சம்முனா இந்த மாதிரி வந்து சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் அந்த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்ட் அண்ட் ரிலேட்டடா இருக்கு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடல் தான். ஏன்னா வந்து ஒரு சில கொஸ்டின் தான் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. இது வந்து மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்ட் அண்ட் ஃபோர்ஸ். இது வந்து கண்டிப்பா இருக்கும். நான் உங்களுக்கு மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது போக நிறைய வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு புதுசு அப்படிங்கிறனால இதே இது கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக தான். ஆனால் இந்த டாபிக்ல வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. நல்லா அது நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் இந்த மாடல் இருக்கிறதும் கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈக்குபிலியம் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஸ்பேஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் டூல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து அடுத்ததும் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ்ல வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அதோட பர்பஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில டேரக்ட் 2 மார்க் 3 மார்க்கும் இருக்கலாம். ஒரு சில வந்து சும்மா அந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இன் 2D ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த மாதிரி. இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பியில் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சப்போர்ட் எ பாயிண்ட், இந்த பாயிண்ட் பேஸ் இருக்கிற இது வந்து கொஞ்சம் கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாடல்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் ஆஃப் ரிஜிட் பாடி இன் 3D இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 3ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடிஷ்னலாகவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரம் ஆஃப் பாப்புஸ் குல்டினஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷன் இது முக்கியமான ஒன்று. ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா, பேரலாக்சிஸ் தியரம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் காம்போசிட் ஏரியாஸ், இந்த காம்போசிட் ஏரியாஸ்ல கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டயக்ராமை பார்த்து எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ட்ரை பண்ணிட்டு அடிஷ்னலாக நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆனால் இந்த மாடல் இந்த டாபிக்லேருந்து கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படிங்கிறனால அதை பார்த்து காம்போசிட் ஏரியாஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷன் இது வந்து கேட்டிருக்காங்க ஒரு சில டைம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் லைன்ஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பிளாக் கலர்ல கொடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க, பட் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரெக்டாங்குலர் மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் காம்போசிட் ஏரியாஸ் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. எல்லோ கலர் ஷேர் பண்ணுற டாபிக்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த ஒன் வேர்ட்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பெல்ட் ஃப்ரிக்ஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கூலும்ஸ் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இது இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆக்சுவலாக அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. கொஞ்சம் இந்த பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து இந்த மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், உங்களுக்கு நான் எடுத்து ஒரு ஃபார்மேட் வந்திருக்கேன். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லோ கலரில் ஷேர் பண்ணால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 4 யூனிட்ஸ் தான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு யூனிட்ஸில் 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ராவாக. அதாவது வேறு யூனிட்ஸ்லேருந்து வரலாம், இல்லை ஒரே யூனிட்லேருந்து. ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோ கலர் அது போக இந்த ரெட் கலருமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வரலாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், பட் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். அந்த டாபிக்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறனால ஸோ அதை கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த சப்ஜெக்ட் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.